அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்று தினமலர் குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். 10/7/2026ங்க, அதாவது வெள்ளிக்கிழமை. அப்படின்னா இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோ ஆன்மீகமில் வரும். சரிங்களா, வாங்க சால்வ் பண்ணலாம். முதல் கேள்விங்க, இடமிருந்து வலம். ரெண்டாவது கேள்வி தான் முதல்ல ஆரம்பிக்காங்க. திருடனுக்கு வந்து 4 இடத்துல சொல்லணும். கள்ளன்னு சொல்லலாம். இங்கே வந்து லேல அடுத்த வார்த்தை ஆரம்பிக்கிறதுனால கல்வன் அப்படின்னு நான் சொல்கிறேன். பதில் என்ன? கல்வன். ஓகேங்க. இப்போ 2 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாமா? கேல ஆன்சருக்கு. இதில் 1 முதல் 12 வரை எண்கள் மட்டும் இருக்கும். எதில் 1லேருந்து 12 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாக், அதாவது கடிகாரம். கடிகாரத்தில் 12 வரைக்கும் தான் முள் இருக்கும். ஓகே ஓகே சரிங்க. அப்போ 6 இடமிருந்து வலம் என்ன? மகாராஷ்டிராவின் சாய்பாபாவின் புகழ் கூறும் பிரபல தலம். மகாராஷ்டிராவில் ஃபேமஸாக உள்ள சாய்பாபா தலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷீரடி சாய்பாபா அப்படின்னு சொல்லுவோம். ஷீரடி சாய்பாபா கோயில் மகாராஷ்டிராவில் அஹல்யா நகரில் மாவட்டத்தில் இருக்குதுங்க. ரொம்ப ஃபேமஸான பவர்ஃபுல் டெம்பிள். ஓகே, 1 மேலேருந்து கீழே என்ன? அமெரிக்காவுடைய தலைநகர். அமெரிக்காவுடைய கேபிட்டல் அப்படின்னா எங்கன்னு சொல்லுவீங்க? வாஷிங்டன். இதுக்கு வந்து இந்த ஷீ சொல்லிக்க மாட்டீங்க, வாஷிங்டன் தான் சொல்லுவீங்க. ஷீ சொல்லிக்க மாட்டீங்க. எடிட்டர் கவனிங்க, நீங்கள் கேள்வி கேட்க ஈஸியாக இருக்குது, ஆன்சர் எழுதையில் டிஃபிகல்ட்டாக இருக்குது. வாஷிங்டன். அன்றைக்கி கன்னியாகுமரின்னு ஆக்கிட்டீங்க. இன்றைக்கி வாஷிங்டன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே. 9 இடமிருந்து வலம் என்ன? முரசு போன்ற ஒரு எளிய தோல் வாத்தியம். முரசு மாதிரியே இருக்குமா, ஆனால் தோல் வாத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க. டேக்கு ட்ராக்கு டமாரம் அப்படின்னு சொல்லலாம். டமாரம் அப்படிங்கிறது முரசு மாதிரியே ஒரு சிறிய வாத்தியம் தான். இந்த வாத்தியத்தை வந்து நந்தி வாத்தியம்னு சொல்லுவாங்க. இந்த சைடு வந்த ஹிண்ட்டு சால்வ் பண்ணிட்டோம். 3 மேலேருந்து கீழே என்ன? ஏமாச்சு. சேரர்களின் தலைநகரம். இது மீனிங் தான் வரும்னு சொல்கிறாங்க. சேரர்களுடைய தலைநகரம் என்னென்னா வஞ்சின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ உள்ள கருவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அமராவதி ஆத்தங்கரையில் இருந்தது. ஓகேங்களா. இதை வந்து பொருணை அப்படின்னு சொல்லி நம்ம இன்னும் இப்போ அகழ்வாராய்ச்சிக்கு தேடிக்கிட்டு இருக்கோம், அவங்க வாழ்க்கை நடைமுறையை பற்றி. ஓகேங்க. 8 இடமிருந்து வலம் என்ன? சீல ஆன்சிக். ஓவியம், டிராயிங்ஸ் வந்து என்னன்னு சொல்லலாம்? சித்திரம் அப்படின்னு சொல்லலாம். தமிழில் ஒரு பழமொழி உண்டுங்க, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். சித்திரம் வந்து வரையணுன்னா கைப்பழக்கம் வேணும், செந்தமிழை பேசணுன்னா நாப்பழக்கம் வேணும், நம்ம பேசி பழகு. ஓகே. 7 மேலேருந்து கீழே என்ன? டேஷ் தலைவாசல் மிதிக்க வேண்டாம். ஔவையார் சொன்னாங்க. என்னன்னு சொன்னாங்க? முதுவையில் மதியாதோர் தலைவாசல் மிதிக்க வேண்டாம். மதிக்காதவங்க, அதாவது சுயமரியாதையை பற்றி சொல்லி கொடுத்தாங்க. ஒருத்தவங்க நம்ம மதிக்கலைன்னா அவங்க வீட்டுக்கு போக வேண்டாம், அவங்க வீட்டு வாசலில் கால் வைக்க வேண்டாம். 12 இடமிருந்து வலம் என்ன? டேஷ் வாழ வைக்கும் தமிழகம். எங்கிருந்து வந்தாலும் அவர்களை வாழ வைக்கும் தமிழகம். வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம். தமிழகத்துக்குரிய பெருமையில் சொல்கிறாங்க. எங்கேருந்து வந்தாலும் வாழ வைப்போம். ஓகேங்களா. அப்போ விவசாயம் பண்ணுறவங்கள 5 மேலேருந்து கீழே. வத்தல் டேஷ் மோர் மிளகு கார ஆகிய சொற்களுடன் இதை சேர்த்தால் ஒரு உணவுப் பொருள் கிடைக்கும். வத்த குழம்பு, மோர் குழம்பு, மிளகு ரசம்னு சொல்லுவாங்க. குழம்பு சொல்லுவாங்களா? கார குழம்பு. சரி, மிளகுக்கு குழம்பு தெரியல, மிளகு ரசம் தான் சொல்லுவாங்க, ஆனால் அது குழம்பு தான். ஓகேங்களா. எல்லாத்துக்கும் குழம்பு அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்க. 4 இடமிருந்து வலம் என்ன? 2வது இடத்துக்கு சோனியாவின் மகன். சோனியா காந்தி அவர்களோட மகன் ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி அவர்களுடைய மகன் வந்து என்ன? ராகுல் காந்தி.
ஓகேங்க. 10 இடமிருந்து வலம் என்ன? உலகம். உலகம்னா பூமி. பூவில் ஆரம்பிச்சுக்கனால புவி அப்படின்னு சொல்லலாம். பா அப்படின்னு நிறைய வேர்டு சொல்லலாம். புவி சொல்கிறேன். 11 மேலேருந்து கீழே என்ன? வேறுபாடு, டிஃபரண்ட் அப்படின்னா மாறுபாடு இல்லைன்னா வித்தியாசம்னு சொல்லலாம். பதில் என்ன? வித்தியாசம். ஓகேங்க. டிஃபரண்ட். ஓகே. 14 இடமிருந்து வலம் என்ன? பெரும் கலக்கம். பெரிய கலக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னா 2 எழுத்து தீ இருக்கு. பீதி அப்படின்னு சொல்கிறோம். பீதினா திகைப்பு, அதிர்ச்சி, பெரிய பயமாக இருக்குது. ஓகே சரிங்க. இந்த சைடு வந்த ஹிண்ட் வச்சு எல்லாம் சால்வ் பண்ணியாச்சு. 20 இடமிருந்து வலம் என்ன? இதுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு முன்னால் 15லேருந்து ஆரம்பிப்போம். பரிதாபத்தை வெளிப்படுத்தும் ஒரு சொல். பரிதாபமும் அச்சோ அச்சோன்னு எழுதுவேன். இது எப்படிங்கிறது ரெண்டாவது சொல்கிறேன். 13 மேலேருந்து கீழே என்ன? அறிவிலி. நேற்று பேதமேன்னு எழுதணும். அல்லது முட்டாள். அசடு அப்படின்னா அறிவிலி இல்லைன்னா முட்டாள்னு சொல்லலாம். 15 அப்போ அச்சோங்க கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். 15 மேலேருந்து கீழே என்ன? பாதி. பாதினா ஒன்றில் பாதி. இதை வந்து ஆஃப்னு சொல்லலாம். தமிழில் அரை. ஓகே. 18 இடமிருந்து வலம் என்ன? ஆக்சிஜன் குறைந்த அசுத்த இரத்தத்தை இதயத்தை நோக்கி எடுத்து செல்லும் இரத்த குழாய். இதை என்னன்னு சொல்லுவோம்னா அறை அப்படின்னு சொல்லுவோம் இந்த இரத்த குழாயை. அப்போது நல்ல ரத்தம் கொண்டு போகிறது என்னன்னு சொல்லுவீங்கன்னா தமனி அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணக்கூடியது நுண்குழாய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. 18 மேலேருந்து கீழே என்ன? ஆல ஆரம்பிச்சிருக்கு. சாரி, அதை சொல்ல மாட்டோம். சிறை. ஐயோ ஒரு நிமிஷம், இடதையில் சொல்லிட்டு கீழே தப்பாக எழுதிட்டேன். சிறை. ஓகேங்களா? சிறை தமனி அப்படின்னு கேள்விப்பட்டிங்கன்னா தெரியும். வேறு ட்ரை போட்டுறாதீங்க, அது ஜெயிலாயிடும். 18 மேலேருந்து கீழே என்ன? இந்த பிரச்சனையில் அவரை டேஷ் வைக்க பல முயற்சிகள் நடைபெற்றன, ஆனால் அவர் தப்பிவிட்டார். இந்த பிரச்சனையில் அவர் சிக்க வைக்கிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணாங்க, ஆனால் தப்பிச்சிட்டார். ஓகேங்க. 21 இடமிருந்து வலம் என்ன? ஆந்திர பிரதேசத்தை பாரம்பரியமான கையால் வரையப்படும் துணிக்கலை. கையால் வரைகிறது துணிக்கலை. கலம்காரி. கலம்காரிங்கிறது வந்து ஒரு ஹிந்தி வேர்டு தான். கலம்னா கலம்னா பேனா இல்லைன்னா ப்ரஷ்ஷு. காரின்னா கைவினை பொருள். கையால் வரையப்படும் கைவினை பொருள் அப்படின்னு சொல்லலாம். இதை கைவினை துணிகளில் இயற்கை வண்ணத்தை வச்சுக்கிட்டு செய்யக்கூடிய அச்சுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது கலம்காரி சேலை வந்து ரொம்ப ஃபேமஸ், ப்ளஸ் ரொம்ப காஸ்ட்லி. ஒரிஜினல். 19 மேலேருந்து கீழ். ஆரம்பம் என்பதில் ஒத்துக்கொள்ளும் ஒரு சொல். ஆரம்பம் அப்படிதில் ஒத்துக்கொள்ளக்கூடிய சொல் எப்படின்னா ஆம். எந்த இம்முனாலும் எடுத்துக்கோங்க. ஆமாம். ஓகேங்க. 20 மேலேருந்து கீழே என்ன? கதையில் இந்த பழம் புளிக்கும் என்ற விலங்கு. நரிதாங்க. ஈசாப் நீதி கதையில் ஃபாக்ஸ் அண்ட் கிரேப்ஸ்னு ஒன்று இருக்கும். ஒரு குள்ள நரி இந்த கிரேப்ஸ் பழக்கத்தை திராட்சை பழம் பறிக்க போகும். அதுக்கு எட்டாது. உடனே மற்றவங்கள்டெல்லாம் சொல்லும், இந்த பழம் புளிக்கும், அதனால் எனக்கு பறிக்கலை அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் முடியலை, அதை சொல்லலை. 20 இடமிருந்து வலம் என்ன? நடனம். நடனம்னா நாட்டியம் சொல்ல முடியாது, நிறைய இடம் இருக்குது. 3 6 எழுத்து இடம் இருக்குதுங்க. நாட்டியம், ஆடல், ஆட்டம், கூத்து எல்லாத்தையும் தாண்டி நர்த்தனம் அப்படின்னு சொல்கிறேன். நர்த்தனம் அப்படின்னா இது வந்து சான்ஸ்கிரிட் வேர்டு தான், சமஸ்கிருத வார்த்தை தான் நர்த்தனம். ஓகேங்களா? நர்த்தனம்ங்கிறது வந்து சமஸ்கிருத வார்த்தை தான். நர்த்தனம் அப்படிங்கிறதுக்கு ஆடல், அபிநயம் அப்படிங்கிறது தான் தெளிவான அர்த்தம்.
இது தமிழ் வார்த்தை கிடையாது. தமிழ் வார்த்தை நடனம் அப்படிங்கிறது தமிழ் வார்த்தை. 14 மேலேருந்து கீழேங்க. மகாபலிபுரம் அப்படின்னா பல்லவர்களுடைய பெருமையை சொல்லக்கூடியதான். ஓகேங்க. தஞ்சாவூர் வந்து யாரோட ஃபேமஸாக சொல்லுதாங்க. மகாபலிபுரம் வந்து அந்த சிற்பக்கலையை சொல்கிறது. தஞ்சாவூர் வந்து சோழர் கலையை சொல்கிறது. தஞ்சாவூர் கோயில், அந்த தஞ்சாவூர் கோயிலுக்கும் தமிழுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்குது. என்னென்னு நீங்கள் கண்டுபிடிங்க. அந்த 247 எழுத்துக்கள் வரும்ல, அதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். கடைசி கேள்விங்க. 17 மேலேருந்து கீழே. டேஷ் போக்கு சிவன் போக்கு. சித்தன் போக்கு சிவன் போக்கு. சித்தனுடைய எண்ணமும் சிவனுடைய எண்ணமும் ஒன்று போல் இருக்கும். ஏன்னா அவன் ஞானி ஆகிட்டான், கடவுளோட எல்லாத்தையும் விட்டு எல்லாமே கடவுளுடைய நிலைக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. சித்தன் போக்கு சிவன் போக்கு. ஆன்மீகம் அறிவோமா, எதை பேசினாலும் நிதானமாக பேசுங்கன்னு சொன்னாங்க காஞ்சி மகா பெரியவா. சரிங்களா? வேறு எதுவும் தப்பாக சொல்லியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. வயதும் மூளையும் தியானம், இதையும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணி பாருங்கள். நன்றிங்க.